ஒரு அம்மா வந்து கேஷுவலா டெய்லி வந்து ஒரு கேன்வாஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு பெயிண்டிங் பண்றாங்க. அது வந்து ஆன்லைன்ல பல டாலர்களுக்கு போது. ஸோ உடனே ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்றாரு, அப்ரோச் பண்றாரு. "நீங்க ஏன் டெய்லி ஒரே ஒரு பெயிண்டிங் வரையிறீங்க? அதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு 4 பெயிண்டிங் வரைஞ்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நெறையா பிரைஸ் வரும்னு" சொல்லிட்டு, மிச்ச நேரம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, அந்த அம்மா சொல்றாங்க, "நான் கார்டனிங் பண்ணுவேன். என் பூனைகள்லாம் பார்த்துப்பேன்னு." அப்புறம் இவரு நம்பர் காட்டுறாரு. ஆ இது இந்த மாரி ஒரு நாளைக்கு 4 பெயிண்டிங் பண்ணீங்கன்னா, நீங்க இவ்ளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அடுத்து அத விட பெரிய நம்பர் வந்து காட்டுறாரு. காட்டிட்டு அத வச்சு என்ன பண்ணலாம்னு நம்ம கேட்கும்போது, "நீங்க அசிஸ்டன்ட் ஹையர் பண்ணலாம்" அப்படின்றாரு. சரி அசிஸ்டன்ட் ஹையர் பண்ணி என்ன பண்ணலாம்னா, "அதோட அதிகமா ஏர்ன் பண்ணலாம் நீங்க" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் "அத வச்சு நான் என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டா, "நீங்க அத விட பெரிய அமௌண்ட் வந்து இது பண்ணலாம்." அப்புறம் உண்மையான ஆக்சுவல் பிளான் காட்டுறாரு. "நீங்க ஒரு ஸ்டூடியோ மாரி இது பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு, இந்த மாரி நெறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுலேருந்து நெறைய சம்பாதிக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படிங்கும்போது அத வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, இந்த மாரி நீங்க உங்களுக்கு நெறைய வெல்த் இருக்கும். ஸோ தட் நீங்க உங்களுக்கு எப்பலாம் தோணுதோ அப்பலாம் வரையலாம். மிச்ச நேரம் உங்க கார்டன பார்த்துக்கலாம்ன்னு சொல்றாரு. அந்த அம்மா ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ்